டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எரர்ஸ். எரரில் வந்து ஒரு 3 டாபிக் இருக்குது. அதாவது அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர் அண்டு பர்சன்டேஜ் எரர். முதல்ல அப்சல்யூட் எரர்னு தெரிஞ்சிடும், அப்புறம் ரிலேட்டிவ் எரர், அதுக்கு அடுத்தது வந்து பர்சன்டேஜ் எரர். முதல்ல எரர்னா என்ன அப்படின்னா, நான் போன கிளாஸே சொன்னேன். நான் இப்போ ஒரு சர்க்கிளோட ஏரியா அப்படின்னும் போது 5 சென்டிமீட்டர் ரேடியஸ், சரிங்களா? இதை வச்சுட்டு இப்போ பையா ஸ்கொயர் ஃபார்மில் வச்சுட்டு ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? 10ன்னு வருது. அப்புறமா என்ன பண்ணுறோம், 5.5 சென்டிமீட்டர், சரிங்களா? 5.5 சென்டிமீட்டர் வச்சுக்கிட்டு ஏரியா கண்டு அதுக்கு வந்து 15 வருதுன்னு வச்சுங்களேன். ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தான் அப்சல்யூட் எரர்ன்றது, சரிங்களா? அப்சல்யூட் எரர்ன்றது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ், ஓகேங்களா? அடுத்தது ரிலேட்டிவ் எரர். ஸோ ரிலேட்டிவ் எரர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இங்கே பாருங்க, அதுக்கான ஃபார்முலா பாருங்க. பாருங்க, அப்சல்யூட் எரர்னா பாருங்க, ஆக்சுவல் வேல்யூலேருந்து அதோட அப்ராக்சிமேட் வேல்யூ லெஸ் பண்ணுறது, சரிங்களா? டெஃபினிஷன் 8.2 பாருங்க. டெஃபினிஷன் 8.2 அப்சல்யூட் எரர்னா என்னன்னா, ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ. அதாவது ஆக்சுவல் வேல்யூ அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம நேற்று ஒரு சம் போட்டோம் இல்லைங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூட், அதாவது ரூட் எக்ஸ், அதாவது ரூட் 1 + எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. அதில் 3.2 வேல்யூ கேட்டுதாங்க. ஸோ நம்ம அதை அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிச்ச டிஃபரன்ஷியல் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சது அப்ராக்சிமேட் வேல்யூ. ஆக்சுவல் வேல்யூன்றது கால்குலேட்டர் வச்சு போடுறது. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான், ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணால் கிடைக்கிறது பேர் தான் அப்சல்யூட் எரர்ன்றது. அதாவது ஆக்சுவல் வேல்யூ அப்படின்றது நம்ம கால்குலேட்டர் வச்சு போடுற வேல்யூலேருந்து, அப்ராக்சிமேட் வேல்யூன்றது நம்ம டிஃபரன்ஷியேஷன் வச்சு போடுற வேல்யூ, ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணால் கிடைக்கிறது எரருக்கு பேர் தான் அப்சல்யூட் எரர் அப்படின்றது. இந்த அப்சல்யூட் எரரை எதால் டிவைட் பண்ணோம்? ஆக்சுவல் வேல்யூவில் டிவைட் பண்ணால் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிலேட்டிவ் எரர் கிடைக்கும், சரிங்களா? இப்போ அடுத்த ஃபார்முலா தான். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவல் எரர் பார்த்தாச்சு, சரிங்களா? ஆக்சுவல் எரர் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் எரர். ஸோ ரிலேட்டிவ் எரருக்கான ஃபார்முலா முதல்ல பாருங்க. பாருங்க, ரிலேட்டிவ் எரர் பாருங்க. ரிலேட்டிவ் எரர் வந்து ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ. இது ஆக்சுவலாக என்னது, ஆக்சுவல் எரர். அதை என்ன பண்ணணும் நம்ம, ஆக்சுவல், அதாவது ஆக்சுவல் வேல்யூவால் டிவைட் பண்ணும். இதுதான் வந்து ரிலேட்டிவ் எரருக்கான ஃபார்முலா. பர்சன்டேஜ் எரர் என்னன்னா, ரிலேட்டிவ் எரர் என்ன ஆன்சர் வருது அதை 100ஆல மல்டிப்ளை பண்ணிடணும். அதான் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறது, சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி 2 சம் இருக்குது, அதை பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நடத்தின மாடல்லே ஒரு சம் இருக்குது, அதை முதல்ல முடிச்சுட்டு வந்துடும். எக்ஸாம்பிள் 8.2 முதல்ல முடிச்சிடுவோம். அதுக்கு அடுத்தது 8.3, 8.4 பார்க்கலாம். சரி, இது வந்து லாஸ்ட் கிளாஸ் நடத்தின மாடல், சரிங்களா? பாருங்க, எக்ஸாம்பிள் 8.2 using linear approximation to find the approximate value of root of 9.2 without using calculator. calculator யூஸ் பண்ணாம அப்ராக்சிமேட் வேல்யூ யூஸ், அப்ராக்சிமேட் லீனியர் அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணி ரூட் ஆஃப் 9.2 ஸ்கொயர் ரூட்டு கேட்குறாங்க, சரிங்களா? சரி, நமக்கான லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் நாட், அதாவது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களே, அது ஆக்சுவலாக எல் ஆஃப் எக்ஸ் தான், சரிங்களா? எல் ஆஃப் எக்ஸ் தான் அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம என்ன நேற்று என்ன ஃபார்முலா பார்த்தோம், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் இன்ட்டு என்ன பார்த்தோம், நம்ம எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்னு பார்த்தோம் இல்லையா? அதுதான் அவங்க டெல்டா எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நான் இப்போ லாஸ்ட் கிளாஸே சொன்னேன் உங்களுக்கு, டெல்டா எக்ஸ்னா என்ன அப்படின்னா, டெல்டா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட், சரிங்களா? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட், இதான் வந்து டெல்டா எக்ஸ்க்கான ஃபார்முலா. அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை, சரிங்களா? ரைட், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 9.2 தானே கண்டுபிடிக்க போகிறோம். சரி, முதல்ல பாருங்க, அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 9.2 தானே கொடுத்துருக்காங்க. அது வந்து முதல்ல ரூட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அந்த 9.2 தான் எக்ஸ் ஆக்சுவலாக, சரிங்களா? லாஸ்ட் கிளாஸே சொன்னேன், நம்ம எதை ஃபைன் பண்ண போகிறோமோ அதான் எக்ஸ். அப்போ 9.2க்கு தான் ரூட் எடுக்கணும். அப்போ அந்த 9.2க்கு மேலே ஒரு எக்ஸ் போட்டாச்சு. ஸோ ரூட் எக்ஸ். இப்போ அதான் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுங்களேன். எக்ஸ் நாட் வந்து 9ங்க, ஏன்னா 9.2ன்னு வச்சுங்களேன். அதில் 9க்கான ஸ்கொயர் ரூட் நமக்கு தெரியும் இல்லையா? 9க்கான ஸ்கொயர் ரூட் நமக்கு தெரியும். அதனால வந்து என்ன பண்ணுறோம், நம்ம அதை வந்து நம்ம எக்ஸ் நாட் அப்படின்னு எடுத்துக்கிறோம், 9, சரிங்களா? டெல்டா எக்ஸ் வந்து 0.2. அது எப்படின்னா, இந்த 9.2க்கும் 9க்கும் உள்ள டிஃபரன்ஸ், எக்ஸுக்கும் எக்ஸ் நாட்டுக்கும், சரிங்களா? அதாவது நம்ம இங்கே எக்ஸ் என்ன எடுத்துக்கிட்டோம், 9.2, அதான் கொஸ்டின் ஆக்சுவலாக, சரிங்களா? ஸோ எக்ஸ் வந்து 9.2லேருந்து எதை லெஸ் பண்ணுறோம், எக்ஸ் நாட் வந்து 9 லெஸ் பண்ணி நம்ம 0.2, அதுதான் வந்து டெல்டா எக்ஸ், சரிங்களா? ரைட், இப்போ நம்ம பாருங்க, முதல்ல நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்னா என்ன தெரியுங்களா, அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, அதில் அப்படியே டேரெக்டாக 9 அப்ளை பண்ணுங்க. 9 அப்ளை பண்ணிங்கன்னா 9க்கு ரூட் எடுத்தால் நம்ம வரும், 9க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும், 3. அதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட், சரிங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து என்ன அப்படின்னா, 9 சப்ஸ்டிட் பண்ணால் 3 வரும் ஆன்சர். 3 அப்படியே இருக்கட்டும். அடுத்தது
எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட், எஃப் டேஷ் ஆஃப்னா முதல்ல இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. சரிங்களா? ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன பண்ணும்? ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2 ரூட் எக்ஸ், 1/2 ரூட் எக்ஸ், அதுதான் இதை போட்டுருக்கான் பாரு. 1/2 ரூட் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் வந்து என்ன பண்ணுறோம் நம்ம? அந்த எக்ஸ் நாட்னா 9 தானே சப்ஸ்டிட் பண்ணோம், ஏன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட். அப்போ எக்ஸ் நாட் எக்ஸ் அந்த எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? எக்ஸ் நாட் 9 சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ 1/2 இன்ட்டு ரூட் 9, 9க்கு ரூட் எடுத்தால் 3, அப்போ 1/6ன்னு வரும், 1/6ன்னு வரும். சரிங்களா? இப்போ எதுவுமே அந்த எல் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலால அப்ளை பண்ணுமா? லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் நாட், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் வந்து என்னது? 3 ஆக்சுவலாக வேல்யூ. இந்த இடத்துல ரூட் எக்ஸ் நாட் இருக்கிறது, எக்ஸ் இருக்கிறத 9 சப்ஸ்டிட் பண்ணால் 3, அதை வந்து போட்டுருக்காம 3. அடுத்தது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட்டோட வேல்யூ வந்து 1/6, ஒரு 1/6 போட்டால் இன்ட்டு டெல்டா எக்ஸ், டெல்டா எக்ஸ்னாலும் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்னாலும் ஒன்று தான். அப்போ டெல்டா எக்ஸ் வந்து 0.2 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். அதாவது போன சம்ல எப்படி போட்டோம்னா, நம்ம அந்த எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்னே வச்சுக்கிட்டு கடைசியாக தான் எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம 3.2 சப்ஸ்டிட் பண்ணும். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்கே ஸ்டார்டிங்ல என்ன பண்ணிட்டாங்க? அந்த டெல்டா எக்ஸை டேரெக்டாக கண்டுபிடிச்சி இங்கே அப்ளை பண்ணிட்டாங்க. சரிங்களா? அவ்வளோதாம்மா. இப்போ இதை சிம்பிளை பண்ண ஆன்சர் வந்து 3.033மா. 3 ப்ளஸ் இந்த 0.2 6ஆல் டிவைட் பண்ணால் 0.033ன்னு வரும். அதை 3 கூட ஆட் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் வந்து 3.0, அதாவது 9.2க்கு ரூட் எடுத்தேன்னா இதான் ஒரு ஆன்சர். இது வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்க, அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் வி யூஸ் கேல்குலேட்டர், கேல்குலேட்டர் யூஸ் பண்ண என்ன வருது பாரு ஆன்சர்? 3.03315 வருது. அப்போ இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரெண்ட்னு பாருங்க நீங்களே. அப்போ அது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணும், நல்லா புரிஞ்சுங்க. ஆக்சுவல் வேல்யூ அப்படின்றது 3.03315, இது ஆக்சுவல் வேல்யூ. அதுல இருந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சது அப்ராக்சிமேட் லெஸ் பண்ண என்ன வருது ஆன்சர்? -0.00018, அதுதான் அப்சல்யூட் எரர்ன்றது. அந்த அப்சல்யூட் எரர், அதாவது நம்ம ஏற்கனவே ஆக்சுவல் வேல்யூக்கும் அப்ராக்சிமேட் வேல்யூக்கு உள்ள டிஃபரன்ஸ் தான் என்னது? அப்சல்யூட், அதாவது அப்சல்யூட் எரர் அப்படின்றது. சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நம்மள கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா, 9.2க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்னு கேட்டாங்க. சரிங்களா? 9.2க்கு ரூட் எடுத்தால் என்ன ஒரு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 3.033ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இருந்தாலும் இந்த ஆக்சுவல் எரர் அப்ராக்சிமேட் எரர்லாம் என்னன்னு தெரியணும் இல்லையா? அதுக்காக நம்ம இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி சம் இங்கே முடிஞ்சிடுச்சு. ஏன்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. யூஸ் த லீனியர் அப்ராக்சிமேஷன், ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் ரூட் 9.2 வித்தவுட் யூசிங் கால்குலேட்டர். கால்குலேட்டர் யூஸ் ஆகாமல் கேட்டாங்க, முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக சம் முடிச்சிட்டோம். சரிங்களா? சரி, இப்போ அடுத்தது பாருங்க. இப்போ அந்த எரர் யூஸ் பண்ணி எப்படி சம் போறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்க. எக்ஸாம்பிள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல், ஏன்னா இவங்க ரொம்ப ஷார்ட்டாக போட்டாங்க. இதில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக போட்டதுனால கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். பட் நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம்லாம் கிளியராக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த எக்ஸாம்பிள் மட்டும், இந்த 2 எக்ஸாம்பிள் மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டிருப்பாங்க. சரி பாருங்க. எக்ஸாம்பிள் 8.3 பாருங்க. லெட் அஸ் அஸ்யூம் தட் த ஷேப் ஆஃப் சோப் பபிள் இஸ் ஸ்பியர். ஒரு சோப் பபிள் வந்து ஸ்பியர் ஷேப்ல இருக்கு. ஓகேங்களா? நம்ம பால் ஷேப்ல இருக்கும் இல்லையா, அதான் ஸ்பியர். சரி, use linear approximate the increase the surface area soap bubble is its radius increases from 5 cm to 5.2 cm. Also calculate the percentage error. நல்லா புரிஞ்சுக்க, percentage error-ம் கேட்குறாங்க. ஓகேங்களா? percentage error கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் லீனியர் அப்ராக்சிமேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம percentage error கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல என்னன்னா 5 cm to 5.2 cm, அதாவது முதல்ல வந்து 5 cm இருக்கு அந்த பபுளுடைய ரேடியஸ். அதுக்கடுத்து என்ன 5.2 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அதோட என்ன கேட்குறாங்க கொஸ்டின், எதை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா, ஆல்சோ கால்குலேட் த பர்சன்டேஜ், அதாவது சர்ஃபேஸ் ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியாவில் அதனால ஏற்படுற எரர் என்னன்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜ் எரர் என்ன ஏற்படும், அதாவது 5 சென்டிமீட்டர் நம்ம வச்சுக்கிட்டு போகிறதுக்கும் 5.2 சென்டிமீட்டர் வச்சுட்டு போகிறதுக்கும் இல்லை, பர்சன்டேஜ் எரர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? போதும். முதல்ல வந்து என்ன பண்ணோம், இதுக்கு இப்போ நம்ம போன சம்மில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ட்டுனா நம்ம ரூட் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, ஏன்னா ரூட்டை பேஸ் பண்ணி இருந்ததுனால. ஆனால் இந்த இடத்துல சர்ஃபேஸ் ஏரியானா அப்போ அதுக்கான ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்தணும். இப்போ ஸ்பியரோட ரேடியஸை நம்ம ஆர்னு எடுத்துக்கிறோம், சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4πr² ஸ்பியருக்கு. ஸோ அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இதான் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுங்களேன். அவங்க எஸ் ஆஃப் ஆர்னு கொடுத்துருக்காங்க, இல்லை சர்ஃபேஸ்ன்றதுல எஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் ஃபார்முலா. சரிங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, முதல்ல பர்சன்டேஜ் எரர் கேட்குறாங்க. பர்சன்டேஜ் எரர்னா என்ன ஃபார்முலானா, ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு 100, இதான் பர்சன்டேஜ் எரர். முதல்ல நம்ம ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிக்கணும். ரிலேட்டிவ் எரர் என்னன்னா, ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ பை ஆக்சுவல் வேல்யூ இருக்கு பாரு, இதான் ஃபார்முலா. சரிங்களா? அந்த ரிலேட்டிவ் எரருக்கான ஃபார்முலா என்னன்னா எழுதுறேன் பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஆக்சுவல் வேல்யூலேருந்து அப்ராக்சிமேட் வேல்யூ, சரிங்களா, அப்ராக்சிமேட் வேல்யூ ரிலேஸ் பண்ணி பை மறுபடியும் ஆக்சுவல் வேல்யூவால் டிவைட் பண்ணி, இதான் வந்து ரிலேட்டிவ் எரர். அப்புறம் இதை இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா அதான் வந்து பர்சன்டேஜ் எரர்ன்றது. அப்போ முதல்ல என்ன பண்ணோம், நம்ம ஆக்சுவல் வேல்யூ அப்ராக்சிமேட் வேல்யூ ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா?
அப்ராக்சிமேட் வேல்யூன்றது நம்ம டிஃபரன்சியேஷன் யூஸ் பண்ணி போறது, ஆக்சுவல் வேல்யூன்றது நம்ம முறையா போறது. சரிங்களா? பாருங்க பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா டிஃபரன்சியேஷன் யூஸ் பண்ணி எப்படி போடுறாங்கன்னு பாருங்க. டிஃபரன்சியேஷன் யூஸ் பண்ணி, அதாவது அப்ராக்சிமேட் வேல்யூ. சரிங்களா? இப்போ இந்த 8 பைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, இது அப்ராக்சிமேட்டா கண்டுபிடிச்சு எப்படின்னா, நம்ம அந்த எல் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா எடுத்துங்களேன். எல் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் இன்ட்டு டெல்டா எக்ஸ் இதானே. ஸோ இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான். இதுல என்ன பண்ணோம்னா அந்த அந்த முதல்ல வந்து இந்த எரர் தான் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அதாவது அப்ராக்சிமேட் வேல்யூ. இப்போ என்ன பண்ண இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருமா. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இருக்குல்ல, லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா என்ன ஆகும்னா, இந்த எல் ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன தெரியுங்களா, அந்த அவங்க என்ன கொஸ்டின் கொடுத்தாங்க, அந்த 5.2 கண்டுபிடிக்கிறது தான் எல் ஆஃப் எக்ஸ். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்ன்றது 5க்கு கண்டுபிடிக்கிறது, அதுதான் இங்க போட்டுருப்பாங்க பாரு. எஸ் ஆஃப் 5.2க்கும் இப்போ இது அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா மைனஸ் ஆயிடுமா. அப்போ எல் ஆஃப் எக்ஸ்ல இருந்து எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டை செப்பரேட் பண்ணா உனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும், ரைட் சைடு இருக்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதை தான் இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. கொஞ்சம் குழப்பமா இருக்கு இந்த சம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இங்க பாருங்க, எஸ் ஆஃப் 5.2லேருந்து எஸ் ஆஃப் 5 அது வேணும்னா, அதோட டிஃபரன்ஸ் வேணும்னா, அந்த எரர் வேணும்னா இதை யூஸ் பண்ணா போதும். அதாவது இந்த எஸ் ஆஃப் 5.2 அதுலேருந்து எஸ் ஆஃப் 5 இதை லெஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா, எஸ் டேஷ் ஆஃப் 5 இன்ட்டு 0.2 0.2 டெல்டா எக்ஸ். ஸோ அதுதான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? நான் ஒரு முறை அந்த ஃபார்முலா, ஏன்னா இந்த இடத்துல அந்த ஃபார்முலாலாம் எழுதாம விட்டாங்க, அதான் பிரச்சனையே நமக்கு. பாருங்க, எல் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் மைனஸ் பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்னு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டெல்டா எக்ஸ்னு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடும். அப்போ என்ன ஆயிடுது பாருங்க, எல் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் இன்ட்டு டெல்டா எக்ஸ். அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்க. இந்த லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டாங்க பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் நாட். அதுதாங்க எஸ் ஆஃப் 5ன்றது. எஸ் ஆஃப், ஏன்னா எக்ஸ் நாட் வந்து 5 தானேங்க, ஏன்னா 5.2க்கும் 5க்கும் தான் டிஃபரன்ஸ். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 தான் எக்ஸ் நாட்டு, அந்த 0.2 இருக்கு பாரு, அந்த இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாரு 0.2, அதுதான் டெல்டா எக்ஸ். அதை தான் பண்ணியிருக்காங்க இங்க. சரிங்களா? இதோ பாருங்க, அவ்வளோதான். இப்போ அதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இங்கே அதான் யூஸ் பண்ணிக்க பாருங்க. எஸ் ஆஃப் 5.2 மைனஸ் எஸ் ஆஃப் 5 நமக்கு வேணும்னா என்ன பண்ணால் போதும், எஸ் டேஷ் ஆஃப் 5 இன்ட்டு டெல்டா எக்ஸ் 0.2. அப்போ எஸ் டேஷ் ஆஃப் 5னா என்ன பண்ணோமா, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் பாருங்க, 4π கான்ஸ்டன்ட்மா, ஆர் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2r, ஏன்னா எக்ஸ் பவர் என் ஃபார்முலா n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ். அப்போ 8πrனு வரும். இதில் என்ன பண்ணணும், இந்த ஆறு இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும், நீங்கள் 5ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும், அது அப்புறம் 0.2வால் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணால் இங்கே பாருங்க, இந்த 4π ப்ளஸ் ஒரு 2 8π ஆகிடும். அது பாருங்க 8π. அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம ஆறுக்கு பதிலாக 5 சப்ஸ்டிட் பண்ணுறோம், டெல்டா எக்ஸ் பதிலாக 0.2 சப்ஸ்டிட் பண்ணணும். அதுதான் அவங்க சிம்ப்ளை பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ அந்த 8π 5 இன்ட்டு 0.2 எப்படி வந்ததுன்றது புரியுதுங்களா? அங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுலாம் காமிக்கலாமா, அதனால கொஞ்சம் குழப்பமா இருக்குதுல. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணி அதில் 5ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறது, ஆறுக்கு அதெல்லாம் போடலை, டேரெக்டாக 8πன்னு வந்துருச்சு ஆன்சர், முடிஞ்சிருச்சா? இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து என்னன்னா அப்ராக்சிமேட் எரர்மா. இப்போ அடுத்தது ஆக்சுவல் எரர் கண்டுபிடிக்க போகிறோம். ஆக்சுவல் எரர் எப்படி கண்டுபிடினா, நீங்கள் என்ன பண்ணணும்னா டேரெக்டாக கொஸ்டினில் அப்படியே ஆறு இருக்கிற இடத்துல 5.2ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த ஆறு இருக்கிற இடத்துல 5.2ன்னு சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆன்சர் வருது பாருங்க, 108.16 பைன்னு வருது. எது, அந்த ஆறு இருக்கிற இடத்துல 5.2ன்னு சப்ஸ்டிட் பண்ணி போடுறது, சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறது. அப்புறம் அதே ஆறு இருக்கிற இடத்துல 5ன்னு சப்ஸ்டிட் பண்ணி போடுறது. அதே ஆறு இருக்கிற இடத்துல 5ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். இங்க பாருங்க, இந்த ஆறு இருக்கிற இடத்துல 5ன்னு சப்ஸ்டிட் பண்ணா 4π, ஆறு இருக்கிற இடத்துல 5 சப்ஸ்டிட் பண்ணா 5 ஸ்கொயர் பண்ணா 25. அப்போ 25 இன்ட்டு 4னா ஒரு 100π வந்துருச்சுங்களா? அது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுறது, அதாவது நம்ம அந்த சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க இல்லையா, 5.2 கொடுத்தா ரேடியஸுக்கு 5.2 கொடுத்தா என்ன சர்ஃபேஸ் ஏரியா வரும், 5 கொடுத்தா என்ன ஏரியா வரும், ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணாதான் உனக்கு என்ன கிடைக்கும், ஆக்சுவல் எரர் கிடைக்கும். ஆக்சுவலாக உண்மையான எரர் கிடைக்கும். ஆனால் அப்ராக்சிமேட் எரர்ன்றது அப்படி கிடையாது. நீ டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ண தேவையில்லை, டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு நல்லா புரிஞ்சுக்க. நம்ம வந்து அப்சல்யூட் எரர் அப்ராக்சிமேட் எரர் எப்படி கண்டுபிடிச்சுன்னா, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அப்புறம் அதில் சப்ஸ்டிட் வரும், எஸ் டேஷ் ஆஃப் 5 அப்புறம் 0.2 மல்டிப்ளை செப்பரேட் பண்ணி போட்டோம். இப்போ இதுக்கு என்ன வருது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8.165 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வருது. இது ரெண்டுத்தையும் டிஃபரன்ஸ் தான் நமக்கு எரரு. பாருங்க, தேர்ஃபோர் பாருங்க, தேர்ஃபோர் பர்சன்டேஜ் எரர் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு அண்டர். ரிலேட்டிவ் எரர் என்ன தெரியுமா, ஆக்சுவல் எரர் வந்து 8.16. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம், அப்ராக்சிமேட் எரரை செப்பரேட் பண்ணி டிவைடட் பை திரும்பவும் ஆக்சுவல் எரரால் டிவைட் பண்ணும் இன்ட்டு 100. அவ்வளோதான். இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.9607% இஸ் ஆன்சர்.
அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, இதே மாடல். இப்போ நம்ம சொன்ன கான்செப்ட் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ அடுத்த சம் அதே மாடல் தான். எக்ஸாம்பிள் 8.4 பாருங்க. ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஆஸ் ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர். சப்போஸ் தட் த ரேடியஸ் சிலிண்டர் இன்க்ரீஸ்டு 10 சென்டிமீட்டர் டு 10.1. நல்லா புரிஞ்சுங்க, 10 சென்டிமீட்டர்லேருந்து 10.1. அப்போ எரர், அப்போ வந்து டெல்டா எக்ஸ் என்னன்னா 0.1. சரிங்களா? டெல்டா எக்ஸ் வந்து 0.1. சரிங்களா? ரைட். சரி, இப்போ வேல்யூம் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன்னா ரைட் சர்க்குலர் சிலிண்டர்னு சொல்லிட்டாங்க. சிலிண்டருக்கு வேல்யூம் ஏன்னா இங்கே கால்குலேட்டர் ரிலேட் எரர், பர்சன்டேஜ் எரர், ரிலேட்டிவ் எரர் கேட்குறாங்க, பர்சன்டேஜ் எரர் கேட்குறாங்க. வேல்யூமை பேஸ் பண்ணி பாருங்க, வேல்யூம் தான். எஸ்டிமேட் த சேஞ்சஸ் இன் த வேல்யூம் ஆஃப் த சிலிண்டர். சரி, இப்போ வேல்யூமுக்கான ஃபார்முலா எழுதியாச்சு, பையா ஸ்கொயர் ஹெச்னு எழுதியாச்சு. சரி, முதல்ல என்ன பண்ணுங்கன்னா அப்ராக்சிமேட் எரர் முதல்ல கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்ராக்சிமேட் எரர் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஆக்சுவல் எரர், ரெண்டுத்தையும் என்ன பண்ண செப்பரேட் பண்ணாதான் நமக்கு எரர் கிடைக்கும். சரிங்களா? பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண அப்ராக்சிமேட் கண்டுபிடிச்சிடலாம். என்ன ஃபார்முலா பாருங்க, v ஆஃப் 10.1 இருந்து மைனஸ் v ஆஃப் 10. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி முதல்ல ஃபார்முலா எழுதிட்டு அப்புறம் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? முதல்ல வந்து ஃபார்முலா எழுதிடலாம். ஏன்னா இவங்க ஃபார்முலாலாம் எதுவுமே எழுதாம போட்டாங்க, அதனால தான் கொஞ்சம் நமக்கு குழப்பமா இருக்கு. அதாவது எல் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் இன்ட்டு டெல்டா எக்ஸ். சரிங்களா? டெல்டா எக்ஸ்ன்னு போடலாம், இல்லை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் போடலாம். இதில் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடணுமா? அப்போ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், அதுதான் வி ஆஃப் 10ன்றது. வி ஆஃப் 10ன்றது அந்த எக்ஸ் நாட், ஏன்னா 10 10.1, அப்போ எக்ஸ் நாட்ன்றது 10. அதே மாதிரி இந்த எல் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதான் 10.1. சரிங்களா? அப்போ வி ஆஃப் 10.1 மைனஸ் வி ஆஃப் 10 ஈக்குவல் டு, நமக்கு இது வேணும்னா, இதோட சப்ராக்ஷன் வேணும்னா நம்ம இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டெல்டா எக்ஸ். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும், கொடுத்துருக்கிற கொஸ்டினை டிஃபரன்ஷியேட் பண்ணும். என்ன வேல்யூம் ஃபார்முலா, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி போடணும். டிஃபரன்ஷியேட் பண்ணி இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் தெரியுமா? 2 பை ஆர்ஹெச்னு வரும். அப்போ 2 பை இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன தெரியுங்களா? 10. ஹெச்சோட வேல்யூ என்ன தெரியுங்களா? 20. அதை அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். இன்ட்டு, நல்லா புரிஞ்சுங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணி இன்ட்டு டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸோட வேல்யூ வந்து 0.1. அதை சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா, இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க பாருமா, பாருங்க. ஸோ ஆன்சர் வந்து நான் எஸ்டிமேட் த சேஞ்சஸ் இந்த வேல்யூ வந்து 45 சென்டிமீட்டர் கியூப். அடுத்தது பாருங்க, ஆக்சுவல் நம்ம அப்ராக்சிமேட் எரர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆக்சுவல் எரர் என்ன தெரியுங்களா? இப்போ நீங்க அந்த வேல்யூம்ல டைரக்டா 10.1 டைரக்டா சப்ஸ்டிட் பண்றது, அதாவது 1/3 பையா ஸ்கொயர் ஹெச், சாரி பையா ஸ்கொயர் ஹெச் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதுல டைரக்டா நம்ம என்ன பண்ணோம், அப்ளை பண்றது. பையா ஸ்கொயர் ஹெச் ஃபார்முலா இருக்குல்ல, வேல்யூம் ஃபார்முலா பையா ஸ்கொயர் ஹெச், இதுல டைரக்டா ஆர் இருக்க இடத்துல 10.1, ஹெச் இருக்க இடத்துல 20 சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ண என்ன வருது பாருங்க, 2040.2 பைன்னு வருது. அதே மாதிரி டைரக்டா ஆர் இருக்க இடத்துல 10 சப்ஸ்டிட் பண்ணி ஹெச்சுக்கு 20 சப்ஸ்டிட் பண்ணா 2000 பைன்னு வருது. இது வந்து டைரக்டா ஃபார்முலால அந்த ரேடியஸை சப்ஸ்டிட் பண்ணி போறது. ரேடியஸும் ஹைட்டும் சப்ஸ்டிட் பண்ணி டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணி போட்டா அது ரெண்டுத்தையும் டைரக்டா சப்ஸ்டிட் பண்றது. அதாவது 10.1 ரேடியஸ், ஹைட் வந்து 20 சப்ஸ்டிட் பண்ணி போட்டா ஒரு ஆன்சர், 10 சப்ஸ்டிட் பண்ணா ஒரு ஆன்சர். ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணா கிடைக்கிறது தான் 40.25 சென்டிமீட்டர். இது வந்து ஆக்சுவலா இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த எரர் எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம நேரா கண்டுபிடிச்ச அந்த வேல்யூம் ஃபார்முலால டைரக்டா போட்டு கண்டுபிடிக்கிறது இது. ஆனா போன ஸ்டெப்ல போட்டதுன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி போட, அது அப்ராக்சிமேட் எரர். இப்போ இது ஆக்சுவல் எரர், இது அப்ராக்சிமேட் எரர். ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணது பாருங்க. ஆக்சுவல் எரர்ல இருந்து அப்ராக்சிமேட் எரரை செப்பரேட் பண்ணி டிவைடட் பை திரும்ப ஆக்சுவல் எரரால டிவைட் பண்ணா உனக்கு என்ன கிடைக்கும்னா ரிலேட்டிவ் எரர் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, இந்த பையை வெளியே எடுத்து இந்த பை கேன்சல் பண்ணிடுங்க, வேற எதுவும் இல்லை. இந்த பை எப்படி கேன்சல் ஆயிடுது பாருங்க. இந்த பையை வெளியே எடுத்து டினாமினேட்டர்ல பை இருக்கு, கேன்சல் பண்ணிட்டுனா 40.2லேருந்து 40 போயிடுச்சுன்னா 0.2 பை 40.2, அவ்வளோதான். 0.2வை 40.2வால டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்து 0.0497 வருது. இதே ரிலேட்டிவ் எரர். இதை 100ஆல மல்டிப்ளை பண்ணணுமா? இது 100ஆல மல்டிப்ளை பண்ண என்ன வரும் பாருங்க, ரிலேட்டிவ் எரர் 100ஆல மல்டிப்ளை பண்ணும். அதாவது 0.00497 இருக்குல்ல, இது 100ஆல மல்டிப்ளை பண்ணா 2 நம்பர்ஸ் சொல்லி பாயிண்ட் வச்சுன்னா 0.497 வரும். இதான் வந்து என்ன நமக்கு பர்சன்டேஜ் எரர்ன்றது.